பிஸ்னஸ் ஒர்க்குக்கு போயிருக்கும்போது இந்த அழகான சூரியகாந்தி தோட்டத்தை பார்த்தேன். பார்த்த உடனே போய் நிற்கணும்னு தோணிருச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சா கிளம்ஸியாக இருந்தது. சூரியகாந்தி பூலேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் வேற ஒரு விஷயத்துக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா இன்ஸ்டட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே காய விட்டுடுறாங்க. இதெல்லாம் காஞ்சு மட்டையாக ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூரியகாந்தி பூக்களை எடுத்து மெயினாக அந்த பெட்டல்ஸ் போலன்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்துக்காக தான் அது யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்துறீங்கன்னா தெரியும் ஓரளவு காஞ்சு போனது. ஸோ இதை இந்த மேலே உள்ளதெல்லாம் இப்படி தட்டிட்டு இது உள்ளே தெரியுது பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக, இதுதான் விதைகள். ஸோ இதை தான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அது நான் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் வீட்டில் காய வச்சு இதுதான் எக்ஸாக்டாக இது இப்படியே சாப்பிட்லாம். பட் சில பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி உள்ள அந்த தோலை நீக்கிட்டு விதை மட்டும் இது சின்ன பசங்க இல்லை டேஸ்ட் பிடிக்கலன்னா அப்படியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பூவில் இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ எதனால இவ்வளோ காஸ்ட்லி இந்த மாதிரி நட்ஸு சீட்ஸ்லாம்னா இதுதான் ப்ராசஸ், வெரி பிக் ப்ராசஸ். பட் என் குட்டீஸை வச்சு இதெல்லாம் பண்ண வச்சேன் பிகாஸ் அவங்களுக்கும் தெரியட்டும்னு. அதுக்கப்புறம் இதை டைரெக்டாக கன்சியூம் பண்ணணுன்றது தான் நான் என் வீட்டில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இதை க்ளீன் பண்ணி காய வச்சு அதை உரித்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். until then அன்புடன் பிரியா.